இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரரிடம் சென்று அவரிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். யோவான் 20 அதிகாரம் 17 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த மாத்திரத்தில் அவர் என்ன செய்கிறார்? மகதலா மரியாக்கு காட்சியளிக்கிறார். மரியா உடனே ஓடி வந்து அவரை பற்றி கொள்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்னை இப்படியே பிடிச்சிட்டு இருக்காத, நீ போயிட்டு சகோதரர்கள் எடுத்து சீடர்கள் எடுத்து நான் உயிர்த்த நற்செய்தியை சொல்லுன்னு சொல்றாரு. இது நம்ம பழைய ஏற்பாட்டுல கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துக்குது. அதாவது மோசேக்கு கடவுள் எரிகிற முச்செடி வழியாக அவர் என்ன செய்கிறார்னா காட்சி கொடுக்கிறார். அப்போ மோசே அவர் ஆண்டவர் அழைக்கும் போது தன்னை யார் என்று அங்க தெரிவிக்கிறாரு. அப்போ மோசே வந்து வியந்து எப்படி இந்த முட்புதர் எரிகிறது என்று சொல்லி அது வியப்பில அப்படியே ஆழ்ந்து கேட்டுட்டு இருக்கிறார். அப்போ கடவுள் சொல்வார், மோசே இப்படியே நீ வியப்பில ஆழ்ந்து நிக்காத, நீ துரிதமாய் சென்று எகிப்திலே என்னுடைய மக்களை விடுதலை செய்ன்னு சொல்லி அனுப்புவார். அப்போ இந்த விடுதலை என்பது துரிதமாய் செயல்படுத்தும். நின்று அப்படியே நம்ம வந்து வியப்பிலே நின்று ஆழ்ந்து விடக்கூடாது என்பது கடவுளுடைய விருப்பம். அப்போ வேகமாய் நம்ம துரிதமாய் செய்ய வேண்டிய ஒன்று. அப்போ அதேதான் இங்கே ஆண்டவர் இங்க மகதலா மரியாக்கு சொல்லுகிறார், நீ இப்படியே வியப்பிலே நான் உயிர்த்தெழுந்த என்னை பார்த்து கொண்டு நிற்காத, டைமை வேஸ்ட் பண்ணாத, ஓடி போய் சீடர்கள் இடத்திலே எல்லாருக்கும் நான் உயிர்த்தெழுந்திட்டேன் என்ற செய்தியை நீ போய் சொல்லுன்னு சொல்றார். அப்போ இந்த நற்செய்தி அறிவிப்பது ரொம்ப அவசியமாய் இருக்கிற இந்த காலத்துக்கட்டம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கிறது. எல்லா இடங்களிலும் இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்களாக நாம மாறணும். இந்த ஒரு பெரிய பொறுப்பை, கடமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கடமையை நாம் தொடர்ந்து செய்து நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருப்பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு, நற்செய்தி அறிவிப்பதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.